வந்து நின்னுட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ள வரும்போது அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா பேசுனீங்க. எங்கள பார்த்து நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணன்னு கேட்டீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எந்திரிச்சு காஃபி போட்டு சமைச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் எங்கள வந்து கத்துனீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பாரு நக்கலா கேட்கறாங்க. அப்புறம் வந்துட்டு திவ்யாவையும் திட்டி விடுறாங்க. நான் ஒரு விஷயத்த பேசாதன்னு சொல்றேன். ஆனா நீங்க அந்த விஷயத்த மட்டும் தான் நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருக்கீங்க. ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழையன்னு வேற கேக்குறீங்கல்ல அப்படின்னு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. இது நீங்க பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த சொசைட்டில 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த 4 பேர் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க. ரொம்ப ஃபயரா பேசிட்டாங்க பாரு. நீங்க மட்டும் இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்கன்னு. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் வந்து பேசினாரு. வாட்டர்மெலனை வந்து எல்லாரும் ரொம்ப கலாய்க்கிற விதமா பேசினாங்க. ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நடிக்க தெரியல, அந்த மாதிரி எல்லாம். அதுக்கு வாட்டர்மெலன் சொன்னாரு, நீங்க எப்படி அதெல்லாம் சொல்லலாம்? நான் ஒன்னும் சும்மா இந்த இடத்துக்கு வரல. 11 மாசம் என்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்கேன். அதனாலதான் எனக்கு பிக் பாஸ் கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே பிக் பாஸ் கிடைக்கிறது இல்ல. ஏதோ ஒண்ணு நான் பண்ணி வந்திருக்கேன்ல அப்படின்ற மாதிரி வாட்டர்மெலன் பேசினாரு. அந்த டைம்ல பிரஜன் வந்து நான் கிளம்புறேன், நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தாரு. உடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இதை நீங்க பண்றது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, ஒருத்தர் பேசும்போது எந்திரிச்சு போகவே கூடாது, அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார வைக்கிறாங்க. அடுத்து விக்ரம் அவர்களும் பேசுறாரு. விக்ரமும் வந்துட்டு நீங்க வந்து எங்களை பேசும்போது ரொம்ப ட்ரிகர் ஆகி பேசுறோம், கத்துறோம், சண்டை போடுறோம் நல்லா சொல்றீங்கல்ல, நீங்களும் அதே தான் நீங்க வந்து பண்றீங்க. இந்த ஹவுஸ் வந்து வெளியே எப்படி இருந்தாலும் உள்ள வந்தா வேற மாதிரி நம்மள மாத்திரும்.